அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆடியில் வர்ற 2வது செவ்வாய்க்கிழமைங்க. இந்த ஆடி மாதம்னாலே நம்ம அம்பாளுக்கு உகந்த நாள். அம்பாளுக்கு உகந்த நாளோட செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருதுனால முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதாவது செவ்வாய் கிழமைன்னு சொன்னாலே என் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானை நம்ம வழிபடும் போது நமக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். அப்போ ஆடி செவ்வாய் அப்படின்னு வரும்போது அம்பாளையும் வழிபடலாம், இந்த நாளில் முருகனையும் நம்ம வழிபடலாம். அம்பாளை எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் இருக்க ஏதேனும் அம்பாள் படம், என்ன அம்பாள் படம் வச்சுருக்கீங்களோ அந்த அம்பாள் படத்தை எடுத்து நல்லா தொடச்சி மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அம்பாளுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கி, மணமுள்ள நறுமணமுள்ள மல்லிகைப்பூ வாங்கி வைங்க. முக்கியமாக தாமரைப்பூ கிடைக்குன்னா ரொம்ப விசேஷங்க. தாமரைப்பூ வெள்ளை தாமரையோ இல்லைன்னா சிவப்பு தாமரையோ, எந்த தாமரை கிடைச்சாலும் தாமரைப்பூ கிடைச்சா வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு அகல் எடுத்துக்குங்க. அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றிட்டு அம்பாளுக்கு பிடித்த நெய்வேத்தியமாக கற்கண்டு பொங்கல், சர்க்கரை பொங்கல், என்ன முடியுதோ அந்த பொங்கல் நீங்கள் செஞ்சு வைங்க. ஒன்றுமே செய்ய முடியலன்னு நினச்சாலும் பாலில் சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டு நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். 2 வெத்தலை 2 பழம் வச்சு தூப தீபம்லாம் காணிச்சு மனசார அம்பாளை வழிபடுங்க. இந்த நாளில் என்ன வரம் கேட்டாலும் அம்பாள் நமக்கு தரும். ஏன்னா இந்த ஆடி செவ்வாய்னாலே அம்பாள்கள் பொதுவாக நல்ல சக்தி அதிகமாக உள்ள, மற்ற செவ்வாயும் காட்டி ஆடி செவ்வாய்க்கு அத்தனை விசேஷமான ஒரு இதுங்க. இந்த நேரத்தில் நம்ம அம்பாளை பூஜிக்கும் போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகும். நீங்கள் மனசார வழிபடுங்க. விரதம் இருந்து வழிபடுறவங்களும் உண்டு. அதாவது ஆகாரம் எதுவும் எடுத்துக்காமல் 3 நேரம் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். இந்த தூபதம்லாம் காட்டி மனசார வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு சாயந்தரம் பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோயிலில், ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலில் போய் அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மனசார வழிபடுங்க. வழிபடும்போது உங்களுக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. இந்த நல்ல முருகப்பெருமானையும் வழிபடலாம். முருகப்பெருமானை எப்படின்னா வீட்டிலையும் வழிபடலாம், கோயிலில் போயும் வழிபடலாம். வீட்டில் வழிபடும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, முருகர் படம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு தட்டில் துவரம்பருப்பு நிரப்பி, ஒரு சின்ன தட்டு எடுத்து, ஒரு பித்தாளை தட்டு இல்லைன்னா ஒரு பித்தாளை தாம்பாளம் ஏதாவது எடுத்துட்டு அதில் துவரம்பருப்பு நிரப்பி அதுக்கு நடுக்க ஒரு அகல் வச்சு அகலில் நெய் ஊற்றி சிகப்பு கலர் திரியிட்டு நீங்கள் தீபமேட்டுங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுக்குடைய உரிய தானியங்கிறதே துவரம்பருப்பு. அப்போ அந்த துவரம்பருப்பில் நம்ம விளக்கேற்றும் போது நமக்கு நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அவருக்கும் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைங்க. பால் பாயாசம்னா பால் பாயாசம், இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா பாலில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். வச்சுட்டு மனசார தூப தீபம்லாம் காட்டி வழிபடுங்க. அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க. போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ இந்த நாளில் நம்ம வழிபடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, அதாவது திருமணம் ஆகாமல் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை இது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், திருமணம் ஆகாமே இருக்கும். அப்பேற்பட்டவங்க இந்த மாதிரி வழிபாடுகளை ஆடி செவ்வாயில் செய்யும்போது அவங்களுக்கு திருமணங்கிறது கைகூடி வந்துருங்க. அப்போ குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கும் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். செவ்வாய் தோஷத்தினால நமக்கு ஏதேனும் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த தோஷம் நீங்கி அந்த திருமணம் கூடிய விரைவில் கைகூடி வருங்க. இதை நீங்களே கண்கூட பார்க்க முடியும். பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் நம்ம துர்க்கைக்கு ராகு கால நேரத்தில் விளக்கேற்றும் போது நமக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கூடிய சீக்கிரத்தில் கைகூடும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அம்பாளையும் முருகரையும் இன்றைக்கி சேர்த்தே வழிபடலாம். நீங்கள் முடிஞ்ச சாயந்தரம் பக்கத்தில் இருக்க கோயில், முருகன் கோயிலுக்கு போய் கூட அங்கேயும் அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அங்கேயும் வழிபாடு செய்யலாம். முடியாதவங்க வீட்டிலே இந்த துவரம்பருப்பில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனசார வழிபடுங்க. வழிபட முருகரை வழிபடும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்கள் உண்டாகும். கூடுதலாக இன்றைக்கி அம்பாளையும் வழிபடும்போது, ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கும்போது அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷங்க. இந்த அம்பாளையும் வழிபடும்போது நம்ம கேட்ட வரம் கிடைக்கும். நம்ம மனசில் என்ன நினைக்குமோ, தொழில் வளர்ச்சி நடக்குதா இருக்கட்டும், நமக்கு ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம், அது அதிலேருந்து பணவரவு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யும்போது நமக்கு அங்கே அந்த இதுலேருந்து அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி நமக்கு பணவரவு ஏற்படும். வேலைக்குனாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நம்ம வேண்டி இன்னைக்கு வழிபடுறோமோ அந்த விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகுங்க. தொடர்ந்து இது போல் நீங்கள் ஆடி செவ்வாயில்
விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டு உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாக்கட்டும். உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாக்கட்டும். நானும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.